Praise the Lord. Praise the Lord. இறை வார்த்தையை நாம் கேட்பதற்கும் நம்புவதற்கும் அது புரிவதற்கும் கூட நம் உள்ளத்திலே ஆவியானவர் வர வேண்டும். கடவுளின் ஆவி உள்ளத்தில் இருந்தால்தான் இப்பொழுது நான் பேசுவது கூட உங்கள் உள்ளத்திலே சரியான கோணத்தில் போய் சேரும். கடவுளின் ஆவி உள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் இல்லைன்னா சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் உங்கள் உள்ளத்தில் விதண்டாவிதமான கேள்விகளும் பதில்களும் உருவாகிக்கொண்டே இருக்கும். அதனால் ஒரு சிறிய 1 நிமிட ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எல்லோருமே கண்களை மூடி எனக்குள் ஆவியானவர் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த வேளையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ உம்முடைய அருமையான மக்களை நீர் சந்திக்க வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சந்திக்க வந்திருக்கிறேன். இதோ இந்த வேளையிலே உம்முடைய அக்கினியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும். இதோ இந்த செய்தியை அவர்களுக்கு ஏற்ற முறையிலே, விசுவசிக்கக்கூடிய முறையிலே, மாற்றக்கூடிய முறையிலே இதோ அவர் உள்ளத்திலிருந்து கிரியை செய்யட்டும். இதோ இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமையும் மாட்சிமையும் இதோ இந்த இடத்திலிருந்து இதோ இந்த மக்களை சென்று அடையட்டும் சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே, பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலேயே மக்கள் மீது ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தை இந்த வேளையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுதே அநேகர் உள்ளத்திலே சுகமாக்கப்படட்டும், உடலிலே குணமாக்கப்படட்டும். இதோ இந்த அற்புதங்களை இந்த வேளையிலிருந்து நீர் எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி, நீர் செய்யும் என்று சொல்லி அவளோடு உம்மை அழைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, எபேசியர் 4:22-23 வசனம் சொல்கிறது, உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி, நீ நேற்று வரைக்கும் கூட என்ன விதமான நடத்தையில் இருந்தியோ அதிலிருந்து மாற்றி, தீய நாட்டங்களினாலே ஏமாந்து அழிவரும். நம்ம இன்றைக்கு எல்லாருமே நிறைய ஏமாந்துருக்கிறோம். அது உலக ரீதியாக சொல்லலாம். பணத்தில் ஏமாந்துருக்கலாம், நம்ம ஒருத்தர் அன்பு செஞ்சு அவங்க நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம், இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். பல வகையில் ஏமாறுறோம். ஆனால் அதுக்கு எல்லாமே எங்கேயோ நம்முடைய தீய நாட்டம், பேராசையாக இருக்கலாம், ஞானம் இல்லாத தன்மையாக இருக்கலாம், பொறுமை இல்லாததாக இருக்கலாம். அடிப்படையில் அன்பு இல்லாதது தான் காரணம். அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையுமே இழந்து போவாங்க. எவ்வளவு தான் பணம் வச்சுருந்தாலும் அவன் உடல் சுகவீனத்தில் மொத்தமாக அவ்வளோத்தையும் இழப்பான். அப்படி பல வகைகளில் நம்முடைய தீய நாட்டங்களினால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் அந்த பழைய இயல்பிலிருந்து மாறிக்கொண்டே வர வேண்டும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாள் எப்படி இப்போ ஒரு வீட்டை என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒட்டடை அடிக்கிறீங்க, புதுப்பிக்கிறீங்க அந்த இடத்துல. ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, அதில் தூசி வந்துருச்சு, அழுக்கு அடையுது, பூச்சி வருது, வீட்டுக்கு பார்க்க நல்லா இல்லை, அதனால் புதுப்பிக்கிறீங்க. அதுபோல தான் இறை வார்த்தையும் உங்களுடைய இறைவனுடைய உங்கள் வழியில் வருகிற தேடுதல்களும். நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா, போட்டுறீங்களா, பூசைக்கு வரீங்களா, எல்லாமே சும்மா நானும் போகிறேன். இந்த ஊரில் வேறு ஒன்றும் பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. சிட்டி சைடு மாதிரி ஏகப்பட்ட மால்ஸோ ரெஸ்டாரண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பல இடத்துக்கு போவாங்க. சண்டே சர்ச் போனால் போதும் அப்படின்றது சிட்டி சைடில் இருக்கிறது. பட் உங்கள் ஊரில் எப்படி இருக்கும்னா 7 நாளும் கோயிலுக்கு வரலாம். தட் இஸ் த ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் மாதிரி. எல்லாரையும் வந்தால் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம், ஃபாதரை பார்க்கலாம், இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நடந்து இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம வர்றோம், பூசையை பார்க்குறோம், ஃபாதரை பார்க்குறோம், மக்களை பார்க்குறோம், கொஞ்சம் கேட்குறோம். ஆனால் நீ மாறவே இல்லாமல் அதே ஆளாக இருந்தால் முடிவு தான் என்ன? முடிவு என்னாகும்? ஒரு சிறிய பகுதியாக என்னுடைய சாட்சியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெயர்
கேர்லின். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு 15வது வயது இருக்கும் பொழுதே கடவுளின் பற்றிய தேடுதல் அதிகமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர் சிங்கப்பூரில் இருந்தாங்க. எங்கள் அப்பா அங்கே இருக்கிற அந்த காலத்திலேருந்து 60-70களிலேருந்து ஒரு 50 வருடம் 7 சர்ச்சுகளுக்கு அவர் கீபோர்டு மாஸ்டராக இருந்தார். அவர் தெரியாத ஆட்களே அங்கே இருக்க முடியாது. அப்போ காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 5 மணிக்கு கிளம்பிடணும். 6 மணிக்கு ஒரு பூசை, 8 மணிக்கு ஒரு பூசை, 11 மணிக்கு 3, 7, 9 இப்படி பூசை, 7 பூசை பார்க்கணும். நான் ஹாலிடே டைமுக்கு போயிருந்தப்பெல்லாம் அப்படி 7 பூசையை குடிப்பவர். நான் ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி, பெரிய ஈடுபாடு அதில் கிடையாது. எங்கள் அம்மா கொயரில் பாடுவாங்க, நமக்கு வேலை கிடையாது. அதனால் நம்ம பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்குறதா வேலை. எதுவுமே எனக்கு ஒட்டவே இல்லை. ஆனால் விவிலியத்தின் வார்த்தைகளை முதல் வாசகம் 2ஆம் வாசகம் வாசித்தாங்கன்னா எனக்கு ஆழமாக ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று புரிந்தது, அந்த இறை வார்த்தை வேறொரு உலகத்தை பற்றி சொல்லுகிறது. அந்த வேறொரு உலகம் பரலோகமாக இருக்குது. அந்த உலகத்திற்கு செல்வது பற்றி அவங்க எல்லாம் வித்தியாசமாக போதிக்கிறாங்க. நீ இருப்பதை 2 இருந்துச்சுன்னா உன்னை கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பெரிய காரியம் அது அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய முடியாது. அப்படியே எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனால் வெளியில் வந்தால் எல்லோரும் அதே போலவே இருக்கிறார்கள். கடவுள் நீ அணிந்திருக்க உடையோ, நீ வெளிப்பிரகாரமாக நீ என்ன பூசிக்கொண்டு வருகிறாயோ அதை அவர் பார்க்கவே போகிறதில்ல. அவர் சொன்னார்ல 2 வச்சுருந்தா உன்னை கொடுன்னு சொன்னார்ல, அதை நீ செஞ்சிருக்கியான்னு பார்க்க வராரு. அதை தான் பார்க்க விரும்புகிறாரு. நம்ம எதையுமே செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு எந்த பிரக்னையும் இல்லாமல் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற பிரக்னை இல்லாமல் நம்ம அசால்ட்டாக தான் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு இதுதான் புரிந்தது. இதை என் வீட்டில் சொன்ன பொழுது பெரிய பூகம்பமே வெடிச்சிச்சு. நீ என்ன சாமியாருக்கு மேலே பெரிய ஆளா? நீ என்ன கடவுளை பார்த்தவளா? உனக்கு என்ன தெரியும்? இப்படி தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. சும்மா நச்சுன்னு கேள்வி கேட்காத, இப்படியெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு ஆரம்பித்தோடனே நமக்கு அந்த 18-19 வயசுல எல்லாம் நகையெல்லாம் போட முடியாது, இப்படி ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ண முடியவே முடியாது. அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் நீ அப்படின்னா என் கூட கோயிலுக்கே வராதே அப்படின்னு ஒரு முடிவாகி, நான் உண்மையிலே சொன்னால் நான் கோயிலுக்கு வருவதை நிறுத்தினது 19வது வயதில். ஏனென்றால் நான் கிறிஸ்தவர்களிடத்தில் மாற்றம் ஒன்றையும் பார்க்கவே இல்லை. அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எல்லோரையும் போல கிறிஸ்துவை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களைப் போலவே வாழ்ந்தார்கள். அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டார்கள், பேராசைப்பட்டார்கள், அடிதடி போட்டாங்க, சண்டை போட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுனாங்க, சொத்து தகராறில் நின்னாங்க, நிறைய புரணி பேசுனாங்க, எல்லாமே இருந்தது. எனக்கு இது வல்ல கடவுள் எதிர்பார்ப்பது என்று தெளிவாக எனக்கு தெரிந்த வயது 20. 24 வயதில் நான் திருமணம் முடித்து கோயம்புத்தூர் போனேன். என் தேடுதல் மிக மிக அதிகமானது. நான் மற்ற மதங்களை முறைப்படியாக படிக்க ஆரம்பித்தேன். நான் மற்ற மதங்களை சில வருடங்கள் கிளாஸுக்கு போய் ஐ டிடன்ட் கோ டு தேர் டெம்பிள் ஆர் மாஸ்க், அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகலை. ஆனால் எங்கே சொல்லி கொடுக்குறார்களோ கற்றுக் கொடுக்குறார்களோ அங்கெல்லாம் போய் ரொம்ப என்னுடைய நேரத்தை கொடுத்து நான் எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் கேட்க கேட்க எனக்கு ஒன்று தெளிவானது, அந்த இடத்துல இவர்கள் கடவுளை, உண்மையான கடவுளை இவர்கள் காண்பிக்கவில்லை என்று எனக்கு புரிந்தது. இப்படி இருந்த பொழுது ஆழ்ந்த யோகாவுக்கு சென்றேன். ஏன்னா சொன்னாங்க, நீங்கள் அப்படி போய் யோகாவில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் கடவுளை பார்க்கலாம் என்று சொன்னாங்க. இப்படியாக என்னுடைய நேரத்தை அதிகமாக நான் யார் உண்மையான கடவுள் என்று தேடுவதற்காக செலவழித்தேன். ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு, எனக்கு பிஸ்னஸ் இருந்தது. ஆனாலும் கூட யார் உண்மையான கடவுள் இந்த உலகத்தில்? நம்முடைய நாட்டிலே 30,000 கோடி தேவர்கள் நிறைந்த நாடு, எல்லாமே கடவுள் என்று அறியப்படுகிற நாடு. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், யார் உண்மையான கடவுள் என்று சொல்லி. அந்த உண்மையான கடவுள் எதற்கு என்னை படைத்தார்? ஏன் மனிதனோடு அவர் பேசுவதில்லை? எப்பொழுது அவர் பேசுவார்?
என்னை என்ன திட்டத்தோடு அவர் படைத்தார், நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வந்திருக்கிறேன் என்று எனக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லி எனக்கு பல வகையான ஆயிரக்கணக்கான கேள்விகள் தான் வாழ்க்கையில் இருந்தது. இப்படி நான் இருந்த பொழுதோ கடவுளை ஒரு சமயம் எங்கேயுமே தேடியும், இவ்வளவு வருஷம் தேடியும், எத்தனை வருடங்கள், 25 ஆண்டுகள் தேடி இருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் போவேன். வேறு யார் எந்த டாக் கொடுத்தாலும் ஏதோ அங்கே பேசுகிறாங்க, அவங்க பெரிய ஞானி என்று சொன்னால் அந்த இடத்துல போய் நான் முதலாக உட்காருவேன். எனக்கு அப்படி ஒரு பற்றி எரிகிற தேடுதல் இருந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று எனக்கு கேள்வியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது சும்மா வரல. 25 ஆண்டுகள் என்னுடைய தேடுதலை கடவுள் அறிந்தார். நான் ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லை போல் இருக்கிறது, நாம் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோமா, சயின்ஸ் சொல்கிறது போல் அதுதான் உண்மையோ என்று சொல்லி கடவுள் இல்லை என்கிற மறுப்பிற்கு நான் சென்று விட்டேன். ஆனால் கடவுளோ என்னோடு கூடவே இருந்து என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வரும்படி அவருடைய திட்டம் இருந்து அவர் என்னை அருகிலேயே வைத்து பயிற்றுவித்து கொண்டே இருந்திருக்கிறார். நான் பிஸ்னஸில் இருந்தேன், நிறைய இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணேன், நிறைய கூட்டங்களிலே பேசினேன். கொஞ்சம் இல்லை, பெரிய பெரிய கூட்டங்களில் பேசினேன். நான் எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பேசுகிறேன், எல்லோரும் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பேச்சாளரா, நான் என்ன பேச்சாளர் போல் ஏன் பேசிக்கொண்டு இருக்கிறேன்? கேள்விதான் என் வாழ்க்கையில் இருந்தது. விடையே இல்லாத கேள்விதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கை. ஆனால் கடவுள் என்னை பயிற்றுவித்து ஒரு நாள் வந்த பொழுது அந்த நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சாதாரணமான ஒரு காலை வேளையில் நான் நினச்சே பார்க்கல நான் உண்மை கடவுளை நேரடியாக தரிசிப்பேன் என்று சொல்லி. ரொம்ப சாதாரணமான ஒரு நாளைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். என் கணவர் என் பிள்ளையோடு இருந்த நேரத்தில் நான் பேசிட்டு நின்ற பொழுது ஒரு நிமிஷத்தில் நான் அப்படியே பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு, ஒரு நின்ன நேரத்தில் பக்கவாதம், வயிற்றில் ஏதோ வெடித்து செதர்னது போல் இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு ஆப்ரேஷன் செய்தார்கள். அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எனக்கு எந்த நினைவுகளும் இல்லை. ஏன்னா பக்கவாதம் மாதிரி மயக்க நிலைக்கு போனேன். டாக்டர் என்னை தட்டி எழுப்பினாங்க. சொன்னாங்க, உன் உடல் முழுவதும் நீளமாகிவிட்டது. அந்த டாக்டருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கிறது இந்த ஆப்ரேஷனில் நான் மரணித்து போவேன்னு சொல்லி. நான் செத்து போவேன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. அவங்க என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக போகிற உயிரிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில அவங்களுக்கு. என்னை தட்டி சொன்னாங்க, முழுசாக ப்ளூ ஆயிட்டமா, ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறோன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, சாவு என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் மீட்படையாமல், கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளாமல், என் முந்தின நடத்தையை நான் மாற்றாமலே பழைய வாழ்க்கையிலே நான் இருந்தேன். ஏனென்றால் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. ஒருவரை வழி அனுப்பி வைக்கிறது நிறைய இடத்துல ஆஸ்பத்திரியாக தான் இருக்குது. ஒரு டாக்டர் தான் வழி அனுப்பி வைக்கிறார், போயிட்டு வா, குட் பை, தட்ஸ் இட். நினைக்காத நேரத்தில் மனிதன் விடை பெறுகிறான் இந்த உலகத்தை விட்டு. ஆனால் நான் தைரியமாக இருந்தேன். என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி மெடிசன்லாம் ரொம்ப முன்னேறிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு ஆப்ரேஷனுக்கு போய் இந்தம்மா ஏன் பயந்துக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்திருக்கிறோம் வாழ்க்கைன்னா என்னென்னு. அனஸ்தீசியா கொடுத்தவொடனே நான் கண்களை மூடினேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்ன உணர்வு வருகிறது. அப்போ நான் நினச்சேன், எப்படி யோசித்து பார்க்குறேன், கண்ணை மூடுதான் கண்ணில், ஓ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருப்பேன் போல் இருக்கப்போ, சக்ஸஸ் ஆகிடுச்சு, பிழைத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி என் கண்களை திறந்து பார்த்தேன். 2008 டிசம்பர் 21 நடந்த சம்பவம் இது. ஒவ்வொரு நாளும் இதை ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் சொல்கிறேன். அதனால் அது நிஜம் போலவே, அன்னைக்கு பார்த்தது அப்படியே போலவே இன்றைக்கும் இருக்கிறது. என் கண்களை திறந்து பார்த்த பொழுது நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இல்லை. அந்த இடமும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்ன இடம்னு சொல்லி புரியவே இல்லை எனக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படி சொல்லி திரும்பி பார்த்த பொழுது வெள்ளை வெள்ளையேன்னு பஞ்சு பொதி கண்ணுக்கு எட்டுன தூரம் வர அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வானத்தின் நடுவிலே நான் நின்று கொண்டு இருந்தேன்.
ஒருவர் இறந்து போனால் வெளியேறுவது, உடலை விட்டு வெளியேறுவது ஆன்மா. ஆன்மா என்றால் என்ன? நாம் அப்படியே இருப்போம், அதுதான் ஆன்மா. இப்போ தொட்டால் ஒரு சாலிடாக இருக்குது, பிடிமானம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆவி ரூபத்தில் நம்ம வர்றது தான் ஆன்மா. ஆன்மா அப்படியே இருக்கும், நம்மளை போலவே இருக்கும், சிந்திக்கும், எல்லா ஞாபகமும் இருக்கும். ஆன்மாலேருந்து உங்களை பார்த்தா எல்லாமே, உங்கள் கலரு, ட்ரெஸ்ஸு, நீங்கள் ஒரு வேளை பழக்கமாக இருந்தால் என்ன உறவு, நேற்றுக்கு என்ன பேசணும், இன்றைக்கி வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் நினைவுகள், அப்படியே நாம இருப்போம். அந்த ஆன்மா ஒரு ரெப்ளிகேஷன் மாதிரி ஒரு ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த உடல் அமைப்பு இருக்காது, அவ்வளோதான். ஆன்மா தான் வெளியே இருக்கிறது, அது நாமத்தான், நாம் தான் அது. உங்கள் பேர் என்னவோ, உங்கள் நினைவுகள் என்னவோ, உங்கள் எண்ணங்கள் என்னவோ, அதுவாக நீங்கள் வெளியேறுவீர்கள். நான் அந்த இடத்துல போய் நின்றுட்டு, எவ்வளவு அழகான உலகம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகளும் பஞ்சாயத்தும் பிரச்சனையும் கண்ணீரும் பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு இப்படித்தானே நம்ம வாழ்ந்தோம். ரொம்ப கஷ்டத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே. ஆனால் சட்டுன்னு வெளியே வந்துட்டோமே. காற்று போல இருந்தேன். வெயிட் பார்த்தா ஒரு 2 கிராம் கூட, 1 கிராம் கூட இருக்காது நம்மளோட வெயிட்டு. ஒன்றுமே இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவ்வளோ காற்று. இதுக்காக இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம தூக்கணும் அப்படின்றது. ஒரு கட்டத்தில் மேலே எதுவுமே நம்ம கையில் இல்லை, தானாக சொல்கிறோம். மேலே போய் நின்ற பொழுது அநேக ஆன்மாக்கள், ஒரு நாளைக்கு 7-10 லட்சம் மக்கள் இறக்கிறார்கள். பெரிய கூட்டம், அவ்வளோ மக்கள் அங்கே இறந்து நிற்கிறாங்க தீர்வையின் இடத்துல. ரொம்ப பெரிய கூட்டம், அது ஒன்றுமே தெரியல. கணிகதில் ரொம்ப தொலைவில் பார்த்தா வானத்தூதர் ஒருவர் நிற்பது போல், அவரே சரியாக பார்க்க முடியல, ரொம்ப தொலைவு. ஆனால் மேலே யாரும் போவதை நான் பார்க்கவே இல்லை, கீழே விழுகிற மாதிரி நான் நிறையா பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு கடவுள் என்றால் யார் என்றும் யாரையும் நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கையிலும் இருந்தேன். ஆனால் என் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது, திருக்குடும்ப படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 3 பேரும் திருக்குடும்பத்திற்கு மேலாக தந்தை கடவுள் வந்து கைகளை விரித்தவராக இருப்பார். அதே போன்று அதே அமைப்போடு, ஆனால் அந்த மேலில் இருக்கிற அண்ட சராசரத்தை அடைத்தவர் போல ஒரு முனையிலிருந்து அப்படியே மேலே இருந்து பார்த்தா அந்த கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் எடுத்துச்சு என் கண்களுக்கு பார்த்து முடிப்பதற்கு. அப்படி கைகளை விரித்தவராய் 4-5 கோடு தான் இருந்தது. தாடியினுடைய ஓரம், துணியினுடைய ஓரம், ஒரு பெரிய ஒரு 4-5 கோடு தான் அது. ஆனால் அவ்வளோத்தையும் அடைச்சவர், அண்ட சராசரத்தை அடைச்சவரா ரொம்ப நேரம் எடுத்துச்சு. எனக்கு முழுசாக பார்த்துட்டு என் வாய் சொன்னது பிதா என்று சொன்னது. அந்த நிமிஷம்தான் முதல் கேள்வி என் உள்ளத்தில் வந்தது, எப்படி பிதா என்று சொல்கிறோம்? எனக்கு உள்ளத்துலேருந்து ஒருத்தர் பதில் சொன்னார், உன்னை படைத்தவரை பார்க்கும் பொழுது நீ அடையாளம் காண்பாய் என்று சொன்னார். அந்த நிமிஷத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் தங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு ஒரு ஒளி வெளிச்சம், இவ்வளோ பெருசுக்கு வெறும் வெளிச்சம், தந்தை கடவுள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் வாழ்க்கையில் கேட்ட அநேக கேள்விகள், கடவுள் என்றால் யார்? கடவுள் நம்மிடத்தில் பேசுவாரா? எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ சொன்னார் முதல் வார்த்தைகளாக, உன் துன்ப நேரத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருந்தேன் என்று சொன்னார். ஆமென். அந்த முதல் பதிலே, எங்கே இருந்தீங்க, நீங்கள் ஏன் என்னை பார்க்க வரல, ஏன் என்கிட்ட பேசலை, இந்த நிறைய கேள்விகளுக்கு ஒரே பதிலாக அமைந்தது, உன் துன்ப நேரத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருந்தேன். கூடவே இருந்தாரா? யோசித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் புலப்பட்டுருச்சு அந்த இடத்துல. அன்பார்ந்தவர்களே, நான் உயிரற்றவர்களாக 20 நிமிடம் இருந்தேன் என்று மருத்துவமனையில் சொல்லப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் உயிர் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கு முன்பாக நின்றது
எத்தனையோ ஆண்டு காலம் அவரோடு பேசி கொண்டிருந்தது போல இருந்தது. என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு கடவுள் பதில் அளித்த பொழுது நான் கடைசியாக நினச்சேன், நான் இப்பொழுது தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசித்த பொழுது தந்தை கடவுளுடைய அப்படியே எக்கால குரல் ஒலியில் அவர் கடைசியாக பதில் கொடுத்தார், உன்னை நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன். உனக்கு 2வது வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். இந்த 2வது வாழ்க்கை நீ எனக்காக வாழப்போகிறாய். நீ கோடி கோடி கோடியான ஜனத்தை இந்த உலகத்தில் இனி நீ பார்க்க போகிறாய். நீ உலகமெங்கும் பிரயாணம் செய்வாய். நீ என்னை பற்றி அறிவிப்பாய். இயேசுதான் இந்த உலகத்தின் இந்த மக்களின் கடவுள் என்று அறிவிப்பாய். நீ செல்லலாம் என்று சொன்னார். நான் மீண்டும் என் உடலிலே வந்து சேர்ந்த பொழுது மறுபிறப்பு, 2வது வாழ்க்கை, நான் உடலுக்குள்ளாக உள்ளே நுழையும் பொழுது என் வாய் சொன்ன வார்த்தை, என் ஆன்மாவிலே சொன்ன வார்த்தை, ஐ பிலீவ் இன் ஜீசஸ். நான் இயேசுவை விசுவசிக்கிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு நான் கண் விழித்து பார்த்த பொழுது ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் செய்து காலையில் 9 மணிக்கு ஆப்ரேஷன், நைட்டு 9 மணிக்கு நான் கண் விழித்து பார்த்தேன். மிகப்பெரிய ஆப்ரேஷன். டாக்டர் சொன்னாங்க 6 மாத காலம் ஆகும் சரியாகிறதுக்கு. உள்ள உறுப்புகளெல்லாம் கரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மரணத்தை தொட்டுட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடந்து விட்டது. சரியாகிறதுக்கு 6 மாதம். பேசக்கூடாது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னு. ஆனால் நான் கண் விழித்து நான் பேசின பொழுது நான் என்ன பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு நான் சொன்ன வார்த்தைகள் வராண்டா வரைக்கும் எதிரொலிச்சது என்று சொன்னார்கள். அவ்வளோ சத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு என் வீட்டிற்கு சென்ற பொழுது, என் வீட்டிற்குள் கதவை திறந்த பொழுது அந்த முதல் நாளிலேயே நான் சொன்னேன், இந்த வீட்டில் யாரோ இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியலையா, ஒரு மேகப்படலம் போல் இந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அன்றையிலிருந்து என் வீட்டிலே ஆண்டவர் தங்கி இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. நான் நினைக்கல நான் ஒரு போதகராவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதனால தான் இதை தூக்கிக்கிட்டே திரிகிறேன். இதில் செஞ்சால் தான் எனக்கு எல்லாமே புரியுது வருது அப்படி. அப்போது முதல் 30 நாட்கள் ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த வலியெல்லாம் சொல்லவே முடியாது. சுகமாக அந்த மருந்துகள் மாத்திரைகள் ஒரு பக்கமாக படுத்தே இருக்கணும். பெட்டை விட்டே இறங்க முடியாது, ரொம்ப வலி. ஆனால் 30வது நாளிலே அந்த அதிகாலை வேளையிலே ஒருவர் என்னை தொடுவதைப் போல உணர்ந்தேன். யாருதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தப்ப இந்த உலகத்தில் வந்த பிறகு முதன்முறையாக நான் இயேசுவை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து எழுந்திரி என்று சொன்னார். அந்த நிமிஷம் 30வது நாளிலே நான் பூரணமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்கள் 6 மாதத்துக்கு மேல் ஆகும்னு சொன்னதெல்லாம் பொய்த்து போனது. எழுந்திரி என்று சொன்னார். நான் எழுந்தேன். ஆண்டவர் எனக்கு அடுத்த கட்டளையாக சொன்னது, உன் விவிலியத்தை எடு என்று சொன்னார். நான் அன்னைக்கு பைபிளை எடுத்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை. நான் சம்மணம் போட்டோ இல்லை தரையில் உட்காந்தோ ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வாசித்தேன். ஒரு அனல் தீ போல இருந்தது எனக்கு. அடுத்து 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 என்ன நடக்கிறது? மனிதனுக்கு கடவுள் இவ்வளவு பேசி இருக்கிறாரா? கடவுள் பேசுவதே இல்லை என்று நான் இவ்வளவு வருஷம் சொல்லிகிட்டு இருந்திருக்கேனே. இல்லையே, கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆதாமிலிருந்து இறுதி வரை அவர் பேசியிருக்கிறார். முதல்ல நடந்தது என்னன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இறுதியில் என்ன ஆகும் என்று சொல்லியிருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஏன் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எல்லா கேள்விகளுக்குமான பதிலை நான் விவிலியத்தில் பார்க்க நேரிட்டது. இது எல்லாரும் படித்தா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாமே. ஏன் இவ்வளவு நாள் நான் படிக்காமல் விட்டேன்? மற்ற மதங்களையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்தனே. சரி, இதை முழுவதுமாக வாசிப்போம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசிரியர் போல கடவுள் என் கூட இருந்து அந்த
பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கிற அனைத்து பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அங்கேருந்து அதெல்லாம் எனக்கு புரிந்தது. நோட்ஸ் யாரோ சொல்லி கொடுத்து எழுவது போல் எழுதி கொண்டே இருந்தேன் 3 மாதம். கடைசியாக பைபிளை வாசித்து கீழே வைத்த பொழுது நான் நினச்சேன், என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது. கடவுள் அதுக்கு தான் வாசிக்க சொல்லியிருக்கிறார். அப்போ நான் அடுத்த மாதம் வேலைக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய குரலொலி பெரிதாக இன்றைக்கு என் வீட்டிலே கேட்டது, உனக்கான கதவுகள் கத்தோலிக்க தேவாலயங்களிலே திறக்கப்படுகிறது. நீ கோடி கோடியான ஜனத்தை பார்ப்பாய், இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய், நிறைய பேரை நீர் ஆண்டவருக்குள் கொண்டு வருவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதே இல்லை, இனி நீ போதகராக மாறுவாய் என்று சொன்னார். இந்த ஊழியம் தமிழகம் எங்கும் இருக்கிற சிட்டிஸில் இருக்கிற அநேக எல்லா ஊர்களையும் தியானம் கொடுத்துருக்குறோம். சிஸ்டர்ஸ்க்கு தியானம் கொடுத்துருக்குறோம், ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் கொடுத்துருக்குறோம், யூத்களுக்கு நிறைய காலேஜ் ஸ்கூல்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். டைசிஸில் இருக்கிற தியானங்களுக்கு 2 நாள் 3 நாள் தியானம் கொடுத்துருக்குறோம். மிகப்பெரிய தேவாலயங்கள் கிரவுண்ட் மீட்டிங் கன்வென்ஷன்ஸ் போன்றும் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு இந்த ஊழியம் மிரபெல்லா என்றால் அற்புதம், அற்புதத்தின் ஊழியம் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. கோயம்புத்தூர் தலைமையிடம், எங்களுக்கென்று மதுரையில் ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது, சென்னையில் ப்ரேயர் ஹால் இருக்குது. இந்த ஊழியம் உலகளாவிய ஊழியமாய் மாறி இருக்கிறது. யுஎஸ்ஏவில், அமெரிக்காவில் பல மாகாணங்களுக்கு நான் சென்று போதித்திருக்கிறேன். பல மாகாணங்கள், துபாய்க்கு ஃபுல்லாக போயிருக்கிறேன், ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன், மியன்மாருக்கு போயிருக்கிறேன், சிங்கப்பூர் தேசத்திற்கு போயிருக்கிறேன். உலகமெங்கும் இன்றைக்கு சென்று அறிவித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவருடைய செய்தியை. ஒவ்வொரு வாரமும் 15 ஆண்டுகளில் ஒரு வாரம் ஃப்ரீ இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு கத்தோலிக்க தேவாலயங்கள் திறக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அவர்தான் ஒவ்வொரு வாரமும் நான் எங்கே போகணுன்னு சொல்லி அழைத்தும் வருகிறார். கடவுள் உங்களை அன்பு செய்வதனாலே தான், இது ஒரு வகையில் தான் அவர் சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு கூட இதை போன்ற நிறைய கேள்விகள் இருக்கலாம். கடவுளை நான் தேடி வர்றேன், ஆனாலும் எனக்கு துன்பங்கள் அப்படியே தான் இருக்குது, எனக்கு அற்புதங்கள் நிகழலை, என் வாழ்க்கை எப்படியே போகுதே, அப்படி சில கேள்விகள் இருக்கலாம். இன்னொரு பக்கம், நான் பரலோகம் போவேனா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பாக சொல்லுவாங்க, டெய்லி கோயில் போறீல அப்படி பரலோகம் போவேன்னு சொல்லுவாங்க. இல்லை, வாழ்க்கை மாறினா தான் பரலோகம் போவீங்க. அப்போ எது சரி எது தவறு, நம்ம எப்படி மாறணும், யார் நமக்கு உதவி செய்வார் இந்த பரலோக தேசத்தை நோக்கி போகிறதுக்கு என்று ஒவ்வொருத்தருக்குமே மனிதனாய் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. உங்களோட எல்லா கேள்விகளையும் தான் உலகத்தில் இருக்கிற கத்தோலிக்க மக்கள் கேட்ட எல்லா கேள்விகளையும் தான் நான் மொத்தமாக 25 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் போல இருக்குது. அதற்கான பதிலைத்தான் கடவுள் என் வழியாக கொடுத்து உங்களிடத்தில் அனுப்புகிறார். ஆக நான் நினைக்கிறேன், இப்போ நம்ம செய்திக்குள்ளாய் செல்லலாம். உங்கள் வாழ்க்கைக்குண்டான உங்கள் மனதில் இருக்கிற சில கேள்விகளுக்கு கண்டிப்பாய் பதில் வரும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி, நீ டெய்லி கோயிலுக்கு போகிறதா இருந்தா, நீ டெய்லி கடவுளை தேடுற ஆளாக இருந்தா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும், இனியாவது சொல்லணும், இல்லையே உங்கள்கிட்ட கொஞ்சம் மாற்றம் இருக்குது, நீ இப்போல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற, முந்தி எப்படி இருப்ப, நீ இப்போ இப்படி மாறி இருக்க, இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம மாறி இருக்கிறோம் என்ற அர்த்தம். எந்த மாற்றமுமே இல்லாமல் நீங்கள் டீனேஜில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி பல வருடங்கள் சண்டை போடுறதும் பிரச்சனை பண்ணுற ஆட்களாகவும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோகம் என்பது மிக மிக பரிசுத்தமானது ஒரு இடம். அது முதல்ல பரிசுத்தர் தங்கி இருக்கிற இடம். நீங்கள் முதல்ல கடவுளை பற்றியான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே நிறைய விவிலியத்தை வாசித்து பார்க்க வேண்டும்.
அங்கே அவர் பரிசுத்தராக இருக்கிறார். 24 மணி நேரம். அது நம்ம ஊர் கணக்குக்கு தான் நம்ம 24 மணி நேரம் என்று சொல்கிறோம். அங்கே வேறு டைமில் போயிட்டுருக்கு. அப்போ எல்லா நேரங்களிலும் அங்கே பரிசுத்தனம் காக்கப்படுகிறது. பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ப இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் இவங்க ஒரு 10 பேருமே ஓகே நம்ம பரலோகம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 பேருமே ஈக்குவலாக போய் கடவுள் பக்கத்தில் உட்காந்துருக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தனத்தை வைத்து தான் அந்த இடத்துல இருக்க போகிறோம். கடவுளுடைய பரிசுத்தனத்தில் அந்த ஒளி வெளிச்சத்தில் நான் கடவுளுக்கு முன்னாடி நின்றுருக்கேன். அந்த இடத்துல நிற்கும் பொழுது அவர்கிட்டேருந்து வர்ற அன்பு அடிச்சிச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல அழுகை இல்லை, துன்பம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த இடத்துல. அப்போ நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கடவுள் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களோட இடத்துல பரிசுத்தம் கொஞ்சமாக இருக்குதுங்கன்னா அந்த கடைசியில் நிற்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசல் அந்த கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா என் முகம் கூட பார்க்க முடியாது அவங்களுக்கு, அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வரல முன்னாடி வரல. இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி அவங்களுக்கு தெரியல. அதே போல தான் பரலோகத்துலேயும் கூட அதே போல தான். எல்லோரும் பரலோகம் போய் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. நம்ம எவ்வளவு நேர்மையாளராக இருந்தோமோ, பரிசுத்தமாக இருந்திருக்கிறோமோ, எவ்வளவு கடவுளுக்கான பணியை செஞ்சுருக்கிறோமோ, இறை வார்த்தையை எப்படி வாசித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கிறோமோ அந்தந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம அங்கே நிற்க போகிறோம். சும்மா நினச்சிக்காதீங்க எல்லாம் நேராக போனோன்னு ஜீசஸ் பக்கத்தில் உட்காந்துருவோன்னு சொல்லி. அன்றைக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், நம்ம கடவுளுக்காக வாழ்ந்துருக்கலாம் போல இருக்குது. இந்த உலகத்தில் போய் இப்படி அடிதடி போட்டு பிரச்சனை பண்ணி ஒன்றுமில்லாததை ஊதி எவ்வளவு நான் தான் பெரிய ஆள்னு நம்ம காமிச்சிட்டு இருந்தோமே, அந்த வாழ்க்கை எவ்வளவு வீணிலும் வீணது, எவ்வளோ வீணு. உங்களுடைய அநேக நாட்கள், உங்களுடைய வாழ்க்கையின் 99% நேரம் எதுக்கு போகுது? உங்களுடைய புலம்பலுக்கு போகிறது. என் வாழ்க்கை சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் பணம் வரல, எனக்கு வீடு வரல, அந்த அவன்கிட்ட கொடுத்த பணம் எனக்கு வரல. இது சொல்வதற்கே 99% உங்களுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டு இருக்கிறது. அதுக்கு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கல, உங்களை வாழும்படி கடவுள் கொடுத்துருக்கிறார். இருப்பது போதும்னு முதல்ல நீங்கள் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் பார்க்கிறார் என்ற பயம் உங்களுக்கு முதல்ல வேணும். முதல்ல எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? கடவுள் மேல் உள்ள அச்சமே. கடவுள் மேல முதல்ல உங்களுக்கு அபிருதமான ஒரு அச்சம் முதல்ல இருக்கணும். அச்சம்னா என்ன? ஒரு ஆளை பார்த்தோன்னா பயந்தடிச்சு ஓடுறதா அச்சம்? அந்த அச்சம் கிடையாது. ஒரு கலெக்டர் வராருன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? வழிவிடுவீங்க, எந்திரிச்சு நிற்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. ஒரு மனிதனுக்கே அந்த மரியாதை அந்த இடத்துல. ஒரு பெரிய போலீஸில் பெரிய ரேங்கில் இருக்கிறவர் வராரு, டக்குன்னு ஒரு பயம் வரும், ஐயோ மாட்டிக்கிறக்கூடாதுப்பா அப்படி சொல்லி கரெக்டாக நிற்பீங்க அந்த இடத்துல. கடவுள் எப்பொழுதுமே நம்ம இல்லத்துலேயும் எல்லா இடங்களிலும் இருக்கிற. அப்போ கடவுள் பார்க்குறான்னு சொல்லும் போது நம்ம எவ்வளவு சரியாக இருந்து கொள்ளணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். முதல்ல அந்த மதிப்பும் மரியாதையோடும் நாம் கடவுளை நினைப்பது தான் கடவுளுக்குரிய அச்சம். கடவுளுக்குரிய அச்சம்தான் அடிப்படை. முதல்ல நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு இவ்வளவு தூரம் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரே, நம்ம அதை சரியாய் பயன்படுத்துகிறோமா? இதுக்கு பதில் சொல்லணுமேன்ற பயம் நமக்கு வேண்டும். உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி நீ இன்னும் யாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அது குடும்பத்திலே கூட இருக்கும், அக்கா தங்கச்சி சண்டை பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசவே முடியாதுங்க, அவங்க பண்ணது அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற கூலியைத்தான் கடவுள் கொடுப்பார். நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டா போக முடியும்? கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கத்தான் முடியும். கேட்கிறவன், ஆமாம் நான் சரியில்லை, நான் ஏன் இவ்வளோ சண்டை போடுறேன், இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சொத்தை தாங்க என்ன தாங்க வச்சு பண்ணுவீங்க? முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன தான் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு கல் சொல்லுங்கள், இதனோட கல்லை நீங்கள் தூக்கிட்டு போக முடியுமா? முதல்ல ஒரு கல்லை கூட நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. என்ன நினைக்கிறாங்க மக்கள்? இல்லை, என்னோட அடுத்த பிள்ளைகளுக்கு அது போய் சேரணும். உன் பிள்ளைய உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வழியை விடுங்க, நீங்கள் அவ்வளோத்தை கொடுத்து குட்டிச்சவராக்காதீங்க. ஏன்னா
சப்போஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, நீங்கள் அதை சரியாக கையாளாமல் யாருக்கு உரியதுன்னு தெளிவாகவும் சொல்லாமல் நம்ம காலம் வரைக்கும் இருக்கட்டும்டா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அடித்து நாரட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறோம். அந்த 3 பேரும் நாளைக்கு என்னவாகிறாங்க? பகைவர்கள் ஆகிறாங்க. முதல்ல உன் சொத்து உன் பிள்ளைகளுக்கு இடரலாய் மாறுகிறது. முதல்ல இடரல். இன்றைக்கி அத்தனை பேர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் சொத்தை பறிச்சுட்டா, எங்கள் அக்கா தரமாட்டேன்றுச்சு, அவள் கூடுதலாக எடுத்துக்கிட்டா வச்சுக்கிட்டா. யார் செஞ்ச தவறு? பெற்றோர். நீங்கள் வச்சிருக்க சொத்து அழிவுறுகிற சொத்து, அது கேடு விளைவிக்கிற சொத்தாக இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடவுள்கிட்டருந்து பரிசுத்த ஆவியை பெற்று கொடுக்க வேண்டும். முதல்ல பரிசுத்தத்தனத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும் முதல்ல. ஏன்னா அதுதான் நீங்கள் இறந்த பிறகும் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. கடவுள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்த பொழுது அவர் வாழ்க்கையை பற்றி அழகாய் ஒரு விளக்கம் கொடுத்தார். பானா வடிவில் தமிழ் எழுத்து பா தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? எப்படி இருக்கும் அந்த எழுத்து? அப்படி இருக்கும். அப்போது கடவுளுடைய எண்ணம், அவர் என்ன நினச்சாரு? 1975 இந்த பிள்ளை பிறக்கணும், 1950 அந்த பையனா ஒரு பையன் பிறக்கட்டும். அவரோட எண்ணம் அவருக்கு தோணிருச்சு. நம்ம என்ன ஆகிறோம்? கரெக்டாக அந்த தாயின் வயிற்றிலே கருவுறுகிறோம். நம்ம தாயின் வயிற்றில் கருவுறும் பொழுதே நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கடவுள். உனக்கு வச்சிருக்கிற திட்டம் வேற, எனக்கு வச்சிருக்கிறது வேற. ஒவ்வொருத்தனுக்கும் வேற வேற ஒரு தொழில் வேற, எண்ணங்கள் வேற, முக அமைப்பு வேற, சொந்த பந்தங்கள் வேற, எல்லாமே வேற. என்னைய போலவே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இன்னொருத்தனை தேடி பார்க்கவே முடியவே முடியாது. நானும் சரி நீங்களும் சரி தனிப்பட்ட நபர்கள், கடவுளால் களிமண்ணிலிருந்து தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர். நம்ம முதல்ல நமக்கென்று கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஓர் கடவுள் நமக்கு உண்டு. நம்ம கடவுள் உருவாக்கியிருக்கிறார். இயேசுவினால் உருவாக்கப்பட்டவங்க. நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு நீ பரலோகத்துக்கு போகணுங்கிறதா திட்டம். வேற என்ன பெரிய திட்டமெல்லாம் கிடையாது. அப்போது ஒவ்வொருத்தனும் பிறக்கும் பொழுது இந்த பானா வடிவில் கீழே இருக்கிறது இல்லையா, இதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஒருத்தருக்கு 100 வயது இருக்கிறது, இன்னொருத்தருக்கு 40 வயது 50 வயது, இன்னொருத்தருக்கு 10 நாள். பிறந்த உடனே குழந்தை இறந்து போகிறது. அந்த வாழ்நாளை நம்ம சொல்லவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம இருப்போமா நாளைக்கு இருப்போமா தெரியாது. எது நிச்சயம்? மரணமும் தீர்வையும் நிச்சயம். அது ரொம்ப ரொம்ப நிச்சயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு தீர்வையில் நம்ம நிற்க போகிறோன்ற பயம் எப்பொழுதுமே இருக்கணும். முதல்ல நீ கடவுள் அச்சத்தோடு எப்போ நீ வாழ முடியும் தெரியுமா? உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா தான். உனக்கு எக்ஸாம் இருக்குது, உனக்கு அந்த இடத்துல ஃபைனலான எக்ஸாம் இருக்குது. அது உன்னை தீர்மானிக்க போகிறது. நீ நித்திய காலமும், நித்தியம்னா என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்கிறது 50 வருஷம் 70 வருஷம் 30 வருஷம், இவ்வளோதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க அது, இவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் முடிவு நீ பரலோகத்துக்கு போகலாம் அல்லது நரகத்துக்கு போகலாம். எப்படி கடவுள்கிட்டேருந்து வந்தோமோ இந்த வாழ்க்கை முடித்தவுடனாக இதுதான் வாழ்க்கை, நாம் மீண்டும் தீர்வைக்கு கடவுளிடத்துல தான் சொல்ல வேண்டும். கடவுள் இல்லைன்னு உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா தெளிவாய் சொல்லுங்க. ஒரு நாள் நீ கடவுளை சந்தித்தே ஆக வேண்டும், அது தீர்வையின் நாளாக இருக்கும் என்று சொல்லுங்கள். இந்த வாழ்கிற வாழ்க்கை நாட்கள் இருக்குல்ல, அது உங்களை சண்டை போடுறதுக்கோ சொத்து சேர்க்கறதுக்கோ பெரிய ஆள் ஆக்கிறதுக்கோ கடவுள் நம்மை படைக்கவே இல்லை. நம்ம எல்லோரும் தூய்மையானவர்களாக மாறி யார் உண்மை கடவுள் என்று தேடி கண்டுபிடித்து நம்முடைய நடத்தைகளை மாற்றி பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்றுதான் இந்த வாழ்நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை தவிர வேறு எந்த வேலைக்கும் நமக்கு கொடுக்கல. நீ இந்த உலகத்தில் உன்னை மாற்றிக்கணும்னு சொன்னால் உனக்கு 3 வேளை சாப்பாடு வேண்டும். கண்டிப்பாக 3 வேளை சாப்பாடு போனோம்னா கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டார். ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், ஒருத்தர் கம்பவுண்டராக இருக்கலாம், ஒருத்தர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க,
ஒரு நாள் பேஷண்ட்டு, இன்னொரு நாள் நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தர் விவசாயியாக இருக்காங்க, ஒருத்தர் என்ஜினியராக இருக்கிறாங்க, ஒருத்தர் எலக்ட்ரீஷியனாக இருக்காங்க, ஒருத்தர் ப்ளம்பராக இருக்காங்க. யாரை விட்டு யாரும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. முதல்ல எல்லாரும் இணைஞ்சு தான் நம்ம வாழ்கிறோம். பேருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழிலை எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலாகவே நீ கிடையாது. முதல்ல நீ அடிப்படையில் கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆமென். கடவுளின் சாயல். எந்த மரமும் செடியும் பூவும் கடவுளுடைய சாயல் கிடையாது. எந்த விலங்கினங்களும் கடவுளுடைய சாயல் கிடையாது. அவர் முதல் நாளிலே தோற்றுவித்த எந்த கோள்களும் கடவுளுடைய சாயல் கிடையாது. வானதூதர்கள் கடவுளுடைய சாயல் கிடையாது. மனிதன் மாத்திரமே தன்னுடைய சாயல், தன்னுடைய பிள்ளையாக என்று சொல்லி அவர் நம்மை படைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளையை பரலோகம் சென்று சேர்க்க வேண்டும் என்றே அவர் ஆசைப்படுகிறார். தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார். உங்களை மனம் மாறி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்து நீ எந்த நேரத்துலையும் தீர்வைக்கு தயாராக இருக்கிறாயா? உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கியா? அதை கேட்பதற்குத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வாழ்க்கை எப்போ எடுக்கப்படும், எப்போ நிறுத்தப்படும்னு நமக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, கடவுளை சந்திக்கிற நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல பேசவே முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம தப்பாக ரைட்டாக எல்லாம் டக்குன்னு அங்கே வந்து ஆன்சர் கொடுக்குது. அந்த இடத்துல மனிதனுக்கு அங்கே பேசுகிறதுக்கு அங்கே இடம் இல்லை. நம்ம இங்கே ரொம்ப பேசுகிறோம். பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? நம்ம தேவையில்லாத பேச்சு, பெருமை பேச்சு, வீண் பேச்சு, சண்டை பேச்சு, ரொம்ப பேசுகிறவங்க பேச்சை குறைங்க. முதல்ல தேவையில்லாத பேச்சுக்கு போகாதீங்க. வாயை அடக்குங்க. கொஞ்சம் நேரத்தை சேவ் பண்ணி சேமித்து ஆண்டவரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாமல், நீ பரிசுத்தமாகணும்னு நினைக்காம, பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் நீ போற்றி பிரயோஜனம் என்ன? நீ கோயிலுக்கு வந்து என்ன நடக்க போகுது? என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? இப்போ தெளிவான உள்ளத்தோட நான் பரிசுத்தமாகணும். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்போம். இன்றைக்கி கடவுள் மேலே எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. நான் நற்கருணையை பெற்றுக்கொண்டு அவருடைய உடலும் சதையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கல்வாரியில் எனக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் உனக்கு புரிச்சு அப்போ நீ திருப்பலியில் வந்தீன்னா உனக்கு கடவுள் சகாயம் செய்வார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களினால் ஏமாந்து அழிவுறும். நீங்கள் நிறைய ஏமாந்துருக்கலாம். நம்ம எப்படியோ பரலவும் போயிடலாம். ஒரு தடவை பைபிளை முழுசாக வாசித்து முடிங்க. வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்போ சொல்லுங்கள், நீங்கள் பரலவும் போகிறதுக்கு தயாரான அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களான்னு முதல்ல சொல்லுங்கள். ஏமாறாதீங்க. யாரோ சொல்கிறத வச்சு ஏமாறாதீங்க. உங்கள் உள்ளமே உங்களை ஏமாற்றும். விவிலியத்தின் வார்த்தை, விவிலியத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் வீரியம் உள்ளது. தெரியுமா? இப்போது உடலில் வந்து நிறையா பாகம் இருக்குது இல்லையா? எது ரொம்ப மோசமான பாகம்னு நினைக்கிறீங்க? நாக்கு. நாக்கை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கா? அப்படியா? எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? எந்த பாகம் ரொம்ப மோசமானது? நாக்கு தானா? அப்படியா? கண்ணா? கண்ணுன்னு சொல்கிறாங்களா? இன்னொன்று கண்ணு. உன் கண்ணும் உன்னை வந்து எல்லா பாவத்துக்கு இட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அன்பார்ந்தவர்களை, விவிலியத்தின் வார்த்தையை சொல்கிறேன். உன் இதயமே அதிக வஞ்சகம் மிக்கது. புரியுதுங்களா? உன்னைய பேராசைக்கு இழுத்து உன்னை நீ என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு விட்டு நீந்தான் சரின்னு சொல்ல வச்சு உன்னைய போல் யாரும் இல்லைன்னு உன்னை ஏமாற்றி நீ எதை வேணாலும் இப்படி செய்யி, உன்னை யார் பார்க்கலை, மறைவான பாவங்கள் நீ செய்யலான்னு உன்னைய ஏமாற்றி உன்னை கொண்டுட்டு போகிறது எல்லாம் உன்னுடைய வஞ்சகம் மிக்க இதயமே. புரியுதுங்களா?
அதனால் நிறைய வாசிங்க, ஆண்டவரை பற்றிய அறிவை முதல்ல நிறையா தேடுங்க. தீய நாட்டங்களினால் ஏமாந்து நம்ம தீய நாட்டத்துக்கு போயிட்டோம்னாலே கடைசியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தீர்வையில் ஏமாந்து தான் போகும். இங்கே யாராவது அப்படி தீர்வையில் ஏமாறுறதுக்குன்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இல்லை. உஷாராக தான் இருக்கிறீங்களா? அப்போ உஷாராக வாழணும். கடவுளுக்கு பிரியமானபடி பாருங்க. உங்களுடைய பழைய நடத்தையை மாற்றி உங்களுடைய மனப்பாங்குனா என்ன தெரியுமா? இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறியோ, உனக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருக்குது, அந்த மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் முதல்ல. அது இல்லாமல் பழைய வாழ்க்கையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், தீர்வையில் உங்களுக்கு பிரச்சனை. ஜாக்கிரதையாய் வாழ்க்கையை மாற்றுங்க. கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குள்ளே இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். என்னோடய வாழ்க்கை அப்படி தான் மாறிச்சு. புதிய இயல்பு, கடவுளுடைய சாயல். நான் கடவுளுடைய பிள்ளை. இயேசு தான் என்னுடைய ஆண்டவர். அவர் தான் என்னை படைச்சார். அவர் தான் என்னுடைய கடவுள். அவர் தான் என்னுடைய தந்தை. என சாயல், அதனால் அவர் என் தந்தை. இது எனக்கு தெளிவாச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, போதகராக மாறுறதுக்காகன்னு நான் எந்த சாயலையும் முதல்ல மாற்றிக்கலை. நான் விவிலியத்தை படித்து பார்த்த உடனேயே என் குணநலத்தை மாற்ற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்ற வேண்டும்னு நான் முதலே முடிவு பண்ணேன். ஆனால் நாட்கள் செல்ல ஒரு போதகராக மாற ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பழக்க வழக்கங்களும் அத்தனையும் பழையது எல்லாம் கழிஞ்சு புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் ஒரு ஆள் மாறினது இன்றைக்கி உலகளாவிய அளவில் லட்சக்கணக்கான மக்களை மனம் மாற்றி புதிய இயல்பை கொண்டிருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அது இன்றைக்கும் உங்கள் மத்தியிலையும் அப்படி செயலாற்றணும். இந்த பிள்ளைங்க எப்படி மாறினாங்க, வெளியில் இருக்கவங்க எப்படி மாறுறாங்க. இன்றைக்கு அநேக பேர் மாறி இருக்கிறாங்க. அதுக்காக இப்படி வந்திருக்கிறவங்க மட்டும்தானா? கிடையாது, எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அப்பப்போ எனக்கு எப்போயாவது ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் ரொம்ப இப்போ கடவுளுக்குரிய பிள்ளையாக மாறிட்டேன்னு எங்கேயாவது பார்த்தா சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, சந்தோஷம். அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் அந்த கோயிலுக்கு வந்தேன். அந்த இடத்துல உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுலேருந்து நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப ஸ்துதி சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப ஒரு கரிஸ்மேட்டிக்காக மாறினேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அது பழசெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் அப்படி தான் மாறிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏம்மா நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன், நீங்கள் சொல்லவே இல்லையே, ஒரு நாள் பார்த்துருக்கலாம், நீ பார்க்க வந்திருக்கலாம். அது என்னன்னே தெரில, அதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பார் கடவுள்னு நினச்சேன். இப்போ நீங்கள் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு வந்தேன். ஆனால் 10 வருஷமாக நான் ஒரு நல்ல மனமாற்றமான புதிய வாழ்க்கையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற அநேக பேரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பழைய இயல்பு மாறணும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அந்த இயல்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மைன்னா என்ன தெரியுமா? உள்ளது உள்ளபடியே பேசுகிறது, திருச்சி பேசுகிறது இல்லை, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது இல்லை, எந்த பயமும் இல்லாமல் அடித்து விடுறதில்லை. உண்மைங்கிறது ஒரு கத்தி போல், அதை பயன்படுத்த தெரியணும். பிரச்சனை வந்தாலும் அதை உண்மையாக இருக்க தெரியணும். நம்ம மேலே குற்றம் சாட்டுவாங்கன்னு சொன்னாலுமே உண்மையாக இருக்க தெரியணும். உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். நீங்கள் நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் ரொம்ப நேர்மையாக இருங்க. உங்கள் காசு கணக்கு வழக்குகளில் மற்றவங்களோட நேர்மையாக இருங்க. அடுத்தவங்க காசை நீங்கள் வச்சுட்டு வாழ்கிறது சரியில்லை. ஏமாத்தாதீங்க. யாரோட பணத்தையும் நீங்கள் எடுத்துட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்தாத. யாரோட பணத்தை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படியே ஏமாத்திரலான்னு நீ நினைக்காத. தவறு. உன் எண்ணத்தில் தூய்மை வேணும், உன் எண்ணத்தில் நேர்மை வேணும், உன் வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும். அப்படி என்றால் 3 காரியங்களை இன்றைக்கு பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை முதல்ல மாற்றுங்க. இன்றைக்கு
என்னுடைய சாட்சியத்தை நீங்கள் நேரடியாக கேட்டிருக்கீங்க. கடவுள் உலகமெங்கும் போய் நீ அறிவிப்பாயின்னு சொன்னார். சரி, ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு? 15 வருஷம் கழித்து நான் வந்திருக்கிறேன். ஆனால் நிறைய இடங்களுக்கு போய் பிரசங்கித்து கூட 15 வருடம் கழித்து தான் இன்றைக்கு கடவுள் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார் இதை நீங்கள் கேட்பதற்கு. அப்போ இதை நீங்கள் விசுவசிக்கணும். முதல்ல நான் சும்மா நாளே வந்து இங்கே நின்று உங்கள்கிட்ட பேசலை. 15 ஆண்டுகள் கத்தோலிக்க இதில் வந்து ஒரு பெண் பிரசங்கியாராக இருக்கிறதுங்கிறது அதுக்குரிய தனி பிரச்சனைகளை சந்தித்து தான் நிற்க முடியும் முதல்ல. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி உங்ககிட்ட கடவுள் அனுப்பியிருக்காருன்னா உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை முதல்ல மாற்றணும். நம்ம சும்மா வந்து ஒவ்வொரு நாளையும் வெறுமையாக ஏன்தான் பிறந்தோமோ அப்படின்னு கழிக்கக்கூடாது. ஒரு நாள் காலையில் புலருதுன்னு சொன்னால் கடவுள் மேல் உள்ள அச்சத்தோடு அது துவங்க வேண்டும். முதல்ல நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருப்பீங்க. எந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ கடவுள் உங்களை அந்த பணியை செய்ய அழைத்திருக்கிறார். முதல்ல அந்த பணிக்கு உண்மையாக இருங்க. முதல்ல கடவுளுக்கு உண்மையாக நம்ம இருக்கணும். வேறு யாருக்கு நீ உலகத்தில் உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யாரையும் நீ பிரியப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ இந்த உலகத்தில் முயற்சிக்காதீங்க. உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்கிறேன், எந்த மனுஷரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. திருப்திப்படுத்தவே முடியாது. நல்ல கணவன் மனைவியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டிலே நானும் மேரிடு, கல்யாணம் பண்ணவன் தான். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ கல்யாணம் பண்ணால் என்ன இருக்கும்? ஒரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு நேரம் சத்தம் போடுவோம், இன்னொரு நேரம் வந்து நீ என்னத்தை வீட்டில் செய்கிற, நீ பாட்டுக்கு போகிறேன்னு அவரை சொல்ல வேண்டியது, நான் போன உடனே நீ ஒன்றையுமே வீட்டை பார்த்துக்கிறதில்லன்னு நான் சொல்ல வேண்டியது. அப்புறம் ஒரு நேரம் சரியாயிடுவோம். எல்லாம் இருக்கிறதா குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ 100% திருப்தி அடைய முடியுதா? இல்லை இல்லை. எனக்கு சில குறைபாடுகளுக்கு, அவருக்கு என்னை பார்த்தா குறைபாடு இருக்குது. எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஒரு பிள்ளைய ஆகாவோடு உயிரை கொடுத்து வளர்த்தெடுங்க. 200% உயிரை கொடுத்து வளர்த்தெடுங்க. படிக்க வைங்க, சொத்தை கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அப்படியே 100% உங்கள் பிள்ளை திரும்பி வந்து அப்படியே நேசிச்சிடாது. அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணமாகும் போது டாட்டா காமிச்சிட்டு போகும். இந்த உலகத்தில் யாருமே வந்து 100% நம்மளை திரும்பி அன்பு செலுத்த முடியாது. அதனால் அளவாய் நின்று கொள்ளுங்க. சரிதானே நான் சொல்கிறது? ஆமேன். குடும்பத்தில் தானே நான் வந்திருக்கிறேன் நான். அப்புறம் தெரியுமில்ல நமக்கு. அப்போது கடவுளை நோக்கிய உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் யோபு சொல்கிறது போல் நாம் தனியாய் வந்தோம். கூட யாராவது ஒட்டிகிட்டு வந்தாங்களா? அப்போ இல்லை இல்லை. யாராவது கூட ஒட்டிகிட்டு உங்கள் கூட வந்தாங்களா? இல்லை இல்லை. அப்போ ஏன் எப்போ பார்த்தாலும் நான் தனியாக இருக்கிறேன்னு புலம்புறீங்க? நீங்கள் தானே புலம்புறீங்க. ஆமாம் தானே, தனியாக தானே வந்தோம், அப்புறம் தனியாக தானே இருப்போம். அவ்வளோதான். சரியா? தனியாக தான் வந்தோம். தனியாக இருப்பது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் கூட சேர்ந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நாளில் பிரச்சனை வந்துட்டு எதையாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எல்லாருமே மனதுக்குள்ளே இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு அளவோடு இருங்க. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அன்பாய் பொறுமையாய் பணிவாய் இருங்க. அமைதியாய் ஒரு லெவலோடு இருங்க. எதிர்பார்ப்புகள் ரொம்ப போகிறதுனால தான் நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்காததுனால ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க. எதிர்பார்ப்பை குறைங்க. முதல்ல வீடுகளில் பிள்ளைகள் படித்து முடித்தா அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. திருமணம் பண்ணி கொடுத்த பின் திரும்பி அந்த குடும்பத்தில் போய் நீ திருப்பி வாழ பார்க்காத. செய்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் அவங்களுக்கு போய் இப்படி உட்காரு, அப்படி எந்திரி, நீ ஏன் வெளியே போனதை என்கிட்ட சொல்லலை, எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அதுவல்ல வாழ்க்கையினுடைய குறிக்கோள். முதல்ல அடுத்தவ வாழ்க்கைக்குள்ளேயெல்லாம் போகிறது நம்மளுடைய குறிக்கோள் இல்லை. உடனே அங்கே இருக்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, நல்லது கிட்டதெல்லாம் அப்புறம் நம்ம சொல்லணும்ல, அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். அவங்களும் கொஞ்சம் வாழட்டும், நல்லது கிட்டதை அவங்க பார்க்கட்டும். சரிங்களா? நீங்கள் கடவுளுக்குரிய வாழ்க்கையிலே சரியாக இருக்கும் பொழுது அதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஆமென். அப்போ வாழ்க்கையின் குறிக்கோளை முதல்ல மாற்று. நம்ம தனியாக தான் வந்தோம், நம்மளை ஆயத்தப்படுத்துங்க. முதல்ல நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தத்தை நீங்கள் செய்யுங்க. முதல்ல
ஆகவே அனைத்திற்கும் மேலாக இந்த வசனத்தை எங்கள் ஊழியத்தில் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம். முதல்ல கடவுளை தேடு, கடவுளை தேடு. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கடவுள் உனக்கு அருள்வார். ஆமென். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும், அவரது ஆட்சின்னா என்ன? பரலோகத்தின் ஆட்சி தான். பரலோகம் போகிறது. அனைத்திற்கும் மேலாக நம்ம அங்கே போகணும். நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்ம இப்படி பேசக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இதுக்கு ஆசைப்படக்கூடாது, இதில் தெளிவாகுங்க, உண்மையாக இருங்க. அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நாடுங்க. உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குதோ. அப்போ அவருக்கு பிடிச்சது எப்படி தெரியும்? நீங்கள் பைபிளை வாசித்தாதான் தெரியும். சில பேருக்கு வாசிப்பு ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிறவங்க நிறையா வாசிங்க. சில பேருக்கு வாசிக்க பிடிக்காது, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வாசிக்கிறது எனக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இப்போ இந்த கிராமமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லையா? வச்சுருக்கீங்களா? ஆப்ரேட் பண்ண தெரியும் தானே? யூடியூப்பெல்லாம் பார்ப்பீங்களா? அதில் பாதி பேர் பார்க்குறீங்க யூடியூப்பு. அதில் வர செய்திகளையாவது பாருங்கள். இப்போ நல்ல காரியங்களை பாருங்கள், கடவுளை பற்றிய காரியங்கள் நிறைய போயிட்டுருக்கு, கேளுங்க. அப்படி கேளுங்க. இல்லையா, ரொம்ப வயசானவங்க சில பேர் சொல்கிறீங்க, இல்லை எங்களுக்கு ஃபோனெல்லாம் பண்ண முடியாது. வந்து கோயிலில் வந்து உட்காந்து நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் இடத்துல உங்களோட தவறு என்ன யோசிங்க. ஒவ்வொரு நாளும் கோவிச்சிட்டு வந்துட்டீங்க, தப்பாக பேசுகிறீங்க, கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதை மாற்றணும்னு நினைங்க. முதல்ல மாறுங்க, முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது கடவுளுடைய ராஜ்யத்தையும் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையையும் அவருக்கு பிடித்தவற்றையும் முதல்ல செய்யும் பொழுது, அப்பொழுது இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு சேர்த்து கொடுப்பார். ஆமென். கொடுப்பார், எதுவுமே குறை வைக்க மாட்டார். முதல்ல நீங்கள் கடவுளுக்கு உரிய காரியங்களுக்கு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காரியங்கள் எல்லாமே, உங்கள் வீட்டு சூழ்நிலைகள் எல்லாமே மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ முதலாவதாக கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை, புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை தான் மாறணும், நம்ம தான் மாறணும். முதல்ல ஏதாவது ஒரு உதவி கேட்டால் அது ஃபாதர் கேட்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாராவது கேட்கலாம், யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இன்றைக்கி மனிதர்கள் என்ன தெரியுமா, எந்த உதவினாலும் ரொம்ப யோசிக்கிறான், உள்ள பல வகையில் யோசிக்கிறது. இவன் இந்த தடவை உதவி செஞ்சோம்னா அடுத்த தடவையும் கேட்பானோ, இப்போ கொடுத்தோம்னா அவன் திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, அச்சோ இவங்களுக்கு போனோம்னா திருப்பி டெய்லி கூப்பிடுவாங்களோ, நிறைய யோசனைகள் தான். யோசனையிலே அமைதியாகவே இன்றைக்கு மக்கள் இருக்கிறீங்க. உதவி செய்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? உன்னால் முடிஞ்சால் செய்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? முடிஞ்சதை செய்ய. சிஸ்டர் கடன் கேட்குறாங்க சிஸ்டர், கடன் கொடுக்குறப்ப கூட உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அது உனக்கு வேணான்னு நீ நினச்சின்னா அது வராட்டிலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் தாராளமாக நீ கொடுத்துட்டு பேசாமல் விடு. அது திரும்பி வரணும்னு கூட எதிர்பார்க்காத. இல்லை எனக்கு 2000 தான் கொடுக்க முடியும், ஆனால் அந்த 2000 கண்டிப்பாக வரணும்னு நீ நினச்சின்னா ஆளை பார்த்து கொடுங்க. எதுக்கு? நீங்கள் தானே வட்டிக்கு ஆசைப்பட்டு எங்கேயோ கொடுக்குறீங்க. நீங்கள் தானே ஆசைப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கொடுத்தீங்க. உங்கள் பேராசைகளை முதல்ல நிறுத்துங்க. அளவுகளில் சரியாக இருங்க. இருக்கிறது போதும். உங்கள் வீடுகளில் இருக்கிற நகையும் பணமும் போதும். நம்ம நகையாக வாங்கி வச்சு வாழாமே உட்காந்துருக்குறோம், மொத்தத்துக்கு வாழ்கிறதே இல்லை. அதனால் இருப்பது போதும். கடவுள் உங்களுக்கு நிறைவாய் தான் கொடுத்துருக்கிறாரு, போதும்னு இருங்க. இனி வரப்போகிற வாழ்க்கையை கடவுளுக்கு ஏதாவது செய்யலாம். கடவுள் பணிகளுக்கு கொஞ்சம் கொடுங்க. முதல்ல உதவி செய்கிறதுக்கு முன்னாடி வாங்க, போதும்னு இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கே அத்தனையும் நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் நிறையா விட்டுட்டு போகும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அதை வச்சு நடத்துகிற ஒரு ஞானம் கூட இன்றைக்கு கிடையாது. முதல்ல அந்த சொத்தை காப்பாற்றுற பிள்ளைகள் கூட கிடையாது இன்றைக்கு. அதனால் நிம்மதியான ஒரு உறக்கத்தோடு, கடவுளை தேடுகிற ஒரு உள்ளத்தோடு நீங்கள் வாழ்க்கையை மாற்ற கற்றுக்கொள்ளுங்க. யார் ரொம்ப அதிகமாகலாம் கோயிலுக்குள்ளே வந்து நிறையா உதவி செய்கிறவங்களாம் யார்? அஃப்கோர்ஸ் சிஸ்டர்ஸ் முதல்ல வருவீங்க, அப்புறம் வேறு
பாட்டு பாடுறதுக்கு, கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு வருவீங்களா இல்லையா? வருவீங்களா? அப்படி ஆல்டர் வரைக்கும் வரவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். சரியா? பரிசுத்தம் இல்லாமல் வராதிங்க. நீங்கள் பைபிளை வாசித்து பார்க்கணும். மோசேயின் இடத்துல முதல் தடவையாக ஆண்டவர் தோன்றுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் முட்செடி எரிகிறது, செடி தான் எரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது பரிசுத்தம் உள்ள இடம், ஒன்று செருப்பை போட்டுட்டு நீங்கள் வராதேன்னு சொல்கிறாரு. அது வெறும் காடு, ஒரு பாலைவன தேசம், வறண்ட காடு, ஒரு செடி எரிகிறது. அப்போ அது என்ன பரிசுத்தமான இடமா? இடம் பரிசுத்தமான இடம் இல்லை, கடவுள் இருப்பதனாலே அது பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆமென். அப்போ தேவாலயத்தில் கடவுள் இருக்கார்ல. அப்போ நீங்கள் துடைக்கிறேன், கூட்டுறேன், சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலைகளை நீங்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் வராதிங்க. பயம் இருக்கணும். கடவுள் மேல் உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அதுதான் ஞானத்தோட தொடக்கம். அந்த அச்சத்தோடு தான் நம்ம தேவாலயத்துக்குள்ளே வரணும். நம்ம வீடுகள்லையும் கடவுள் தங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள அந்த கடவுளுக்குரிய அச்சமும் நேர்மையும் இருந்தால் கடவுள் உங்கள் வீடுகளிலும் தங்குவார். ஆமென். ரெண்டாவதான காரியம், பாவங்களுக்காக மன வருத்தப்படுங்கள். எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் என்ன சிந்தனை இருக்குன்னா, நான் தப்பு செய்யலை, அவன் தான் தப்பு செஞ்சான், அவங்க தான் தப்பு, நம்ம நல்லவங்க, அவங்க தான் மோசம், நான் நல்லா பேசினேன், அவங்க தான் பேசலை, நான் நம்பினேன், அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. எப்போவுமே நம்ம அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் செய்கிற தவறுகள் நிறைய இருக்குது. நம்முடைய குணமாக இருக்கலாம், நம்முடைய நடத்தைகள், நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட நடந்துக்கிறது. தயவு செய்து நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறத விட இன்றைய செய்தியிலிருந்து நம்ம செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். முதல்ல அதுதான் உயர்ந்த பண்புங்க. முதல்ல நான் இப்படி தெரியாமல் பேசிட்டேன், உன்னை காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்க, அந்த வார்த்தையை ஒரு கிறிஸ்தவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக வரணும். நம்ம கிறிஸ்தவங்கக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. ரொம்ப ஒரு மேட்டிமையாக எப்போவுமே கவுன்சிலிங் உட்காரும் பொழுது நான் பார்க்குறேன், எல்லாருமே அடுத்தவன் தான் தப்பு, நம்ம தப்பே கிடையாது. அப்போ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தா அப்படி ஒரு குணமாகத்தான் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம சண்டே கிறிஸ்டியன், நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கடவுளை தான் நம்ம வச்சுருக்கோம், நம்ம நன்மையெல்லாம் வாங்குகிறோம், நம்ம நல்லவங்க. நமக்கு எவன் என்ன பண்ணானா அவனெல்லாம் மோசம் இல்லை. நீங்களே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 3-4 மாதம்னு ஒரு கணக்கு எடுத்துக்கோ. யார் ஒருத்தர்கிட்டையாவது போய் நான் உங்ககிட்ட பேசுகிறது, நான் உங்ககிட்ட செஞ்சதில் தப்பு இருந்துச்சு, மன்னிச்சுக்குங்க, யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறீங்களா? ஒருத்தர் இந்த தேவாலயத்துக்குள்ளே ஒரு அம்மா கை தூக்குறாங்க. ஆனால் நம்ம யாருமே செய்யலை. அப்போ நம்ம செய்ய மாட்டோங்க. அந்த அளவுக்கு பெருமை நமக்குள்ளே இருக்குது. நமக்கு ஒரு பெருமை இருக்குது, நம்ம எப்படி போய் கேட்குறது? நீங்கள் எப்போ அந்த பெருமையை விட்டு நீங்கள் கீழே இறங்கி, அதுதான் தாழ்மைன்னு சொல்கிறோம். நம்ம சும்மா மாதாவை எப்போ பார்த்தாலும் ஜோமாலை சொல்கிறதோ இல்லை சப்பரம் தூக்குறதுலையோ மட்டும் இல்லை. மாதா அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம நடந்து கொள்றதுல தான் இருக்கிறது. அவங்க எப்போவுமே தாழ்மையில் இருந்தாங்க. அவங்க இப்படி நகை அணிஞ்சிட்டு எங்கேயும் இல்லை, அவங்க வாழ்க்கை முழுக்க ஏழ்மையில் தான் இருந்தாங்க, அவங்க தாழ்ந்து தான் இருந்தாங்க. உங்களுக்கு மாதாமாவை ரொம்ப பிடிக்கும்னா குணத்தில் முதல்ல மாறுங்க. அதில் தான் கடவுளை பிரியப்படுத்த முடியும், அதில் தான் மாதாமாவையுமே நீங்கள் பிரியப்படுத்த முடியும். முதல்ல நம்மளோட மேட்டிமையினால் இல்லை, பாவங்களுக்காக வருத்தப்படுங்க. தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. யாருக்கும் தெரியாது நான் செய்கிற தப்பெல்லாம், எப்படி என்னை கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கி அந்த ஒரு தைரியம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. நீ யார் கேட்குறதுக்கு? எவனும் என்னை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப உங்கள் எண்ணங்கள் மேட்டிமையில் இருக்குன்னு அர்த்தம். அது உங்களை பரலோகத்துக்கு இட்டு செல்லாது. இறங்குங்க,
யார் வேணாலும் உங்களை கேள்வி கேட்கலாம். ஏன்? தப்பு இருந்தால் கேள்வி கேட்கலாம். சட்டத்தில் மாட்டினீங்கன்னா கேள்வி கேட்காம விடுமா? சட்டத்தில் சிக்கினீங்கன்னா என்ன ஆகும்? கேள்வி கேட்கும்ல, தண்டனை கொடுக்கும்ல, கொடுக்கும். நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம், சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டு தான் இருக்குது. கடவுளுடைய தீர்வைக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால் கடவுள் மேல் ஒரு அச்சம் நமக்கு வேண்டும். பாவங்களுக்காக மன வருத்தப்படுங்க. நம்ம யார்கிட்டயா தப்பு பண்ணிட்டோம்னா போய் சொல்கிறதுக்கு இன்னமும் நீங்கள் கூச்சப்படாதீங்க. நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்க. அவங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. அதனால தான் திருச்சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல கடவுள்கிட்ட உன் பாவங்களை மன்னிப்பு கேள். அதுக்கு தான் பாவ சங்கீதத்தை செய்ய சொல்கிறாங்க. திருவருட்சங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வழியில் உன்னை தூய்மையாக்கிக்கொள் என்று சொல்வதற்காகத்தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது பாவ சங்கீதனம் செய்யுங்க. முதல்ல கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மனிதர்களிடத்திலும் கேளுங்க முதல்ல. அப்போ உறவுகளை நீங்கள் சுமூகமாக்க முடியும். கடவுள்கிட்ட மட்டும் கேட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டேன். இன்றைக்கி மக்கள் எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, அவ்வளவு மோசமாக பேசுகிறவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த உறவு எப்படி ஒட்டும்? உறவை சரி செய்து கொள்ளுங்க. கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்யுங்க. காலம் நெருக்கமாக இருக்கிறது. வெளியில் சொல்கிற மாதிரி ஆண்டவர் வருகை வரப்போகுதா அப்படிலாம் கிடையாது. அது யாருக்குமே தெரியாது. எதுக்கு நெருக்கமாக இருக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையை எப்போ முடியுங்கிறதுல தெரியாமல் நெருக்கமாய்த்தான் இருக்கிறது. அதனால் எல்லா உறவுகளையும் நல்லபடியாக தக்க வைக்கிறதுல நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அவற்றை ஒப்புக்கொண்டு, நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னா அதை ஒப்புக்கொண்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கத்தை பெறுவார். நம்ம எப்போ கடவுள்கிட்டையும் ஒப்புக்கிட்டு அந்த மனிதர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறோமோ, அப்போ என்ன வருமா? கடவுளுடைய இரக்கம். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்கிற கடவுளுடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும். அன்பார்ந்தவர்களே, இரக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. அது கடவுள் நமக்கு இரக்கம் காமிச்சிட்டார்னா, என்ன வகையான வியாதி உடலில் இருந்துச்சோ அது ஒரு நிமிடத்திலே சரியாகிவிடும். என்ன வகையான சிக்கல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது சரியாகிவிடும். இரக்கம்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றும். நம்ம கடவுளை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். மூன்றாவதாக, இந்த காலத்தில் இது ஒரு பொல்லாத காலம். மனுஷர் எப்போவுமே ஏன் நம்ம தப்பு செஞ்சாலும் யாரை என்னை கேட்க முடியாதுன்னு மேட்டுமையாக சொல்கிறோம். அப்படி ஒரு விதமாக நடந்து கொள்கிறோம். நிறையா சண்டை போடுறோம், இல்லை சொத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த மாதிரி நிறைய தவறுகளை எப்போ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனித ஆவியில் செயல்படும் பொழுது தான் நம்ம அலைகழிக்கப்படுறோம். நம்ம கோபமும் ஆத்திரமும் வன்மமுமாக நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் கடவுளோ நமக்கு அவருடைய ஆவியை தருவதாக வாக்களித்திருக்கிறார். முதல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற வசனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? என்ன கேட்க சொன்னார்? எனக்கு கேட்க மாட்டேங்குதே. யாராவது ஒருத்தர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கும். ஆனால் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அதுக்குண்டான விளக்கம் வருகிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்மளை பொருளெல்லாம் கேட்டு வாங்க சொல்லலாம் ஆண்டவர். அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்தில் வந்தால் தான் எதெல்லாம் மாறும்னா, அந்த பழைய வாழ்க்கை மாறும். அன்பார்ந்தவர்களே, அப்போ தான் பழைய வாழ்க்கை மாறும். உனக்கு அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு உறுதுணையாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நீ எந்தெந்த இடத்துல நேர்மை இல்லாமல் இருக்கிறியோ அந்த இடத்துல இதை செய்யாதே என்று முன்கூட்டியே கடவுள் உனக்கு உணர்த்துவார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்க வேண்டும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன்,
உங்களிடம் திரும்பி வருவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? அவர் இப்படித்தான் வருவார், அப்படி தான் வருவார்னு சொல்லவே முடியாது. நீங்கள் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தானே சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாள்லையும் எனக்கு எப்படியாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்கே சென்று ஜெபத்தை ஆரம்பித்தாலும் அநேக பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இது நல்ல விசுவாசம் உள்ள யார் ஜெபம் செஞ்சாலும் கண்டிப்பாய் ஆவியானவர் வருவார். உங்களுக்கு தான் அந்த தாகம் இருக்கணும். ஒரு சில நேரம் உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படலாம். காற்றை போல, இல்லை நெருப்பை போல, ஒரு சூடான அனலை போல, ஒரு காட்சியை போல, அப்படி அனுபவங்கள் ஏற்படலாம். அனுபவங்களே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நேரத்திலெல்லாம் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் முதல்ல என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய விவிலியத்தை வாசிங்க, உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற தவறுகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் மாற்ற வேண்டும், கடவுள்கிட்ட ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற அச்சம் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே தங்கட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலை வேளையில் ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள், விவிலியத்தை வாசிங்க, திருப்பலிக்கு வாங்க, நற்கரணைக்கு முன்பாக ஜெபிங்க. ஏதாவது ஒன்று எது உங்களுக்கு வசதிப்படுகிறதோ அதை தான் நான் சொல்கிறேன். அதிகமாய் செய்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு அனுபவத்தோடு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கடவுளை பார்க்கிற ஒரு அனுபவம், கடவுளை உணர்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்ற பிறகு நீங்கள் தொடர்ந்து பழைய ஆளாய் இருக்க மாட்டீர்கள். புதிய இயல்பை, கடவுளுடைய சாயலை பெற்றுக்கொள்கிற மனிதராய் நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். அதுதான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற்றம்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய செல்வம். நீங்கள் வச்சிருக்கிற சொத்து கிடையாது. உங்களுடைய கடவுள் முன்பாக இருக்கிற நேர்மையான வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளுக்கான சொத்து. ஆகவே இந்த வேளையில் முழங்கால் படிட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரை வாரும் என்று சொல்லி அவரை நோக்கி, நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நான் வேறு எதையும் கேட்க வரல என்று சொல்லி அவரை நாட இந்த ஜெப வேளையிலே நாம் ஆயத்தமாகலாமா? ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. ஆவியானவரே, நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே.
பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. கண்களை மூடி ஆண்டவரை நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. கண்களை மூடி உங்கள் வீட்டிற்கு அழையுங்க. இதோ கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் திறக்கிறானோ இதோ நான் அவனோடு உணவருந்து வருகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். இதோ அவரை அழைப்போமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் என் வீட்டிற்குள்ளாக வரட்டும். இந்த வேளையில் இதோ ஆண்டவர் தன் தூதர்களோடு ஒவ்வொருவரின் வீட்டிற்குள்ளாகவும் இப்பொழுது நுழைகிறார். இதோ ஒவ்வொரு அறைகளிலும் எவ்விதமான இருள் சூழ்ந்திருந்தாலும் இதோ அத்தனையும் இயேசுவின் பிரசன்னத்தினால அது அத்தனை மறைகிறது. இந்த வேளையில் உங்கள் வீடுகளுக்குள்ள வியாதிகள் இருந்தா இதோ இந்த வேளையில் இயேசுவினுடைய வருகை உண்டு. இதோ அவர் உங்களை பார்த்து இதோ நீ சுகமாகு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் இதோ இந்த வேளையிலே அது நடக்கிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவர் இந்த வேளையிலே வாரும் ஆண்டவரே, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இதோ அந்த வெளி அறைகளுக்குள்ளாக இதோ உள் அறைகளுக்குள்ளாக உங்களுடைய படுக்கை அறைகளுக்குள்ளாக இதோ ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் இதோ அவருடைய பிரசன்னம் இதோ பற்றி எரிகிற அந்த பிரசன்னம், எல்லா விதமான இருளையும் நீக்குகிற பிரசன்னம், இதோ சுகத்தை கொடுக்கிற பிரசன்னம். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இரவிலிருந்து ஒரு நல்ல தூக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இதோ அந்த இரவுகளிலே உங்களை பயமுறுத்துகிற கனவுகள் இருந்தா, பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, இயேசுவின் வல்லமையினால இந்த வேளையில அந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. இதோ உங்கள் வீடுகளுக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனைகள், எவ்வளவோ விதமான தடைகள் இதோ இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இதோ அவர்கிட்ட சொல்லுங்க, நீரே இந்த வீட்டின் தலைவராய் இரும் ஆண்டவரே. நாங்கள் மீட்படையும்படி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மையே தொழுது கொள்வோம் சுவாமி. எந்தவித வேற்றின தெய்வங்களும் இதில் உள்ள வராம நீர் ஒருவரே எங்களுடைய ஆண்டவராய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்றவாறு வாழ்க்கை வாழ, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை வந்து அடைய நீர் எங்களை ஆசீர்வதித்திரளும். இதோ உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்கள், உங்கள் பெற்றோருடைய பேரை சொல்லுங்கள். அவர்கள் மீட்படைய வேண்டும்னு சொல்லுங்கள் ஆண்டவரே. அவர்களை கைவிடாதீங்கன்னு சொல்லுங்கள். இதோ அவர்களும் உம்முடைய ராஜ்யத்தை வந்து சேர நீர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தாரும், ஒரு இரக்கத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இதோ அவங்க உங்களோட வாழ வந்திருக்கிறதே உங்களுடைய ஜெபத்திற்காக. இதோ உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவங்க வீணாய் போகாதபடி எந்த விதமான பாவ சூழ்நிலையில் ஒருத்தர் இருந்தாலும் இதோ அவர் மனம் மாறும்படி நீர் உதவி செய்தரலும்னு கேளுங்க.
கண்டிப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் இரக்கம் காட்டவே உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகை தந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் மேலானது. இதோ அந்த கிருபையை நீங்கள் நம்புங்க. அந்த இரக்கத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மனிதரை உங்கள் வீட்டில் அவர் எதுக்கும் உதவ மாட்டார்னு நீங்கள் நினச்சிருந்தானோ, ஆண்டவரின் ஒரு வார்த்தையினால் அவர் சுகம் அடைவார், அவர் மனம் மாறுவார், அவருடைய வாழ்க்கை மாறப்போகிறதுன்னு விசுவசிங்க. இதோ அவருக்காக ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேளுங்க. இதோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையில் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல யாருக்காவது ரொம்ப சுகமில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில், இதோ 100 தலைவன் ஆண்டவரிடத்துல கேட்கவில்லையா? நீர் ஓர் வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் ஊழியன் குணமடைவான் என்று கேட்டார். இதோ இந்த வேளையில் நீங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிறார். இதோ அவர்கள் அந்த படுக்கை விட்டு எழும் நாட்கள் வெகு அருகிலேயே இருக்கிறது. படுத்த படுக்கையா இருந்தாலும் அவங்க எந்திரிப்பாங்கன்னு இதோ ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ உங்களுடைய ஜெபம் அவர்களை எழுப்பி விடுகிறது. இதோ அந்த சுகப்பட்டவர்களுக்காக, குணத்தை பெற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. இதோ உங்களுடைய பிள்ளைகள் எந்த ஊர்ல இன்றைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும். அவர்கள் சரியான நேர்பாதையில் வந்து சேர, ஆண்டவருக்கு முன்பான நேர்வழியில் அவங்க வந்து சேர, இதோ ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க. என் பிள்ளைகள் ஒருவரும் வீணாய் போகாதபடி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காலத்திற்கேற்ப ஞானத்தை நீர் தந்தருளும் ஆண்டவரே. நீடிய ஆயுசு நாட்களை நீர் தந்தருளும் ஆண்டவரே. இதோ நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? இதோ ஆண்டவரின் இரக்கம் மேலானது. அன்பார்ந்தவர்களே, இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவருடைய வருகை, உங்கள் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாகவும் இதோ அவருடைய பிரசன்னம் முழுவதுமாய் இருக்கிறது. இதோ உங்கள் வீடுகளில் இருக்கிற பணி செய்யக்கூடிய கருவிகள் இருந்தால் இதோ அதை சுட்டி காண்பித்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும். இதை கையிட்டு செய்கிற பொழுதெல்லாம், அதை தொட்டு நான் வேலை செய்கிற பொழுதெல்லாம், அந்த ஈசாக்குக்கு எப்படி 30, 60, 100 மடங்கு அறுவடையை பெற்றாரோ, இதோ அதே போல ஒரு அறுவடையை எங்கள் ஊர்லையும் தாங்க, எங்களுடைய நிலங்களிலும் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இதோ உங்களுடைய நிலங்களை, இதோ நீ வயல்வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதாக. இதோ உங்களுடைய நில புலன்களை, உங்களுடைய கால்நடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இணைச்சட்டம் 28 இதோ நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதோ உன்னுடைய கால்நடைகளை ஆசீர்வாதமாய் இருக்கும், நீ வயல்வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். இதோ உன்னுடைய பணி இடங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதமே மேலானது. இதோ இந்த வேளையிலே இதோ அவரிடத்துல சொல்லலாமா? இதோ ஆவியானவரே, என்னை தொடர்ந்து வழி நடத்தும், என்னை பரலோக ராஜ்யத்தை நோக்கி வழி நடத்தும், நானும் என் குடும்பத்தாரும் பரலோக ராஜ்யத்தை சென்று அடையும்படி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி முழுவதுமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்புவிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.